வாங்கி கொடுத்துருக்காங்க ஆட்டோ. நீங்க மாடு வச்சிருக்கீங்களா? இருக்கு, பெரிய பெரிய காலால இருக்குதாங்க. எத்தனை மாடு உங்களுக்கு சொந்தம் இருக்கு? மாடு எத்தனை மாடு சொந்தமா இருக்கு? எங்களுக்கு மாடு கிடையாது, எனக்கு மாடு கிடையாது. அண்ணன் வீட்டுல மாடு கிடையாது, மித்தவங்க வீட்டுல எல்லாம் இருக்குது மாடு. இந்த ஏழ்மலையார் மாடு விடல நீங்க, அந்த மாடு எங்களுக்கு தான் கொடுப்பாங்க, நீங்க விட்டா எங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, அப்ப சாப்பாட்டுக்கு மத்ததுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? சாப்பாடு இது பாருல இந்த தொழிலுக்கு என்ன தொழில்? பிச்சை எடுத்து பாரு இந்த தொழில். என்னது இது? இது அரிசி, இது கிண்ணம். பிச்சை எடுக்கிறீங்களா? பாட்டு பாருங்க தாங்க பாட்டு பாருங்க பாருங்களா. அது அந்த தொழில் 10-15 ரூபா வந்துச்சு. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுக்க சொன்ன தப்பா இதுதான். நல்ல புண்ணி வேணா ஒரு 5 ரூபா கொடுத்தாங்க ஒரு கப்பா. இது 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க வீட்டுல. அப்புறமா பிச்சை எடுப்பீங்க, இல்லன்னா இந்த பை விப்பீங்க? பை, சுருக்கு பை. 35 ரூபா வந்துச்சுங்க வருமானம். இன்னைக்கு வருமானம் 35 ரூபா. இதுல எண்ணெய் வாங்கணும், டீ வாங்கணும், எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும், கட்டுப்பட்டு ஆகுமா? இல்ல இல்ல இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம பிச்சை எடுக்கிறோம், ஆனா ஒரு பறையன் வீட்டுல வந்து போக மாட்டோம். அது அது யார் சொல்லி வச்சிருக்காங்க? அப்படி சாமி குத்தம் பாத்தியா? எங்க சாமி எல்லாம் அதிக மாட்டோம். என்ன சாமி உங்க சாமி? எங்களதா எங்களை ஏழுமலையாரி நின்னா. இப்ப 2வது வந்து காளியம்மா. எங்க பேரெல்லாம் அதே பேர் தான் எங்களுக்கெல்லாம். காளியம்மா பெருமாள், காளியம்மா பெருமாள். உங்க பேரு குப்பம்மா? என் பேர் குப்பம்மானா எனக்கு எங்க அம்மாவுக்கு பிள்ளைங்க எல்லாம் பறந்து செத்துட்டாங்க. அது எல்லாமே குப்பையில போட்டு பெருக்கி குப்பம்மான்னு வச்சாங்க. அதான் எங்க அம்மா சொன்னாங்க, அது எனக்கு தெரியாது, அம்மா தான் சொன்னாங்க. சரி சரி. எங்க அம்மாவுக்கு வந்து நாங்க 3 பொண்ணு, 2 பொண்ணு இருக்கிற. பெரிய கை இருந்துச்சு அறிவுல. பெரிய காக்கு பிறந்துச்சு 6 பிள்ளைங்க, 6 பேர் இருக்குது, ஒரு பொண்ணு. நடாக்கா வந்து 12 பசங்க, 6 பொண்ணு 6 பிள்ளைங்க அப்படியே இருக்கிறாங்க. இது நான் ஒண்டிதான் மோசத்தை பண்ணாங்க. எங்க தம்பி அண்ணி எனக்கு சின்ன புத்து போட்ட பேரு. நீங்க லவ் மேரேஜா? கல்யாணம் தெரியல தானா? ஐயோ கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் லவ் பண்ணா என்ன? அதெல்லாம் நாங்க போக முடியாது அந்த தொழில்கள். அது வந்து நீச தொழில் இல்ல, லவ் பண்றது கட்ட தொழிலாச்சா? கட்ட தொழிலாச்சு. கட்ட தொழில் என்னது? அந்த தொழில்களை போக கூடாது. அதுல அது என்னது கட்ட தொழில் தான் தெரியல. சொன்னியா அந்த பேச்சுக்கெல்லாம் போக கூடாது. பாவம் சொல்றேன்னு கோச்சு பாரியா? எங்க ஐயா சேர்த்து 15 வருஷமா எங்க சின்ன மாமா புள்ள சுத்தினே இருக்கிறாரு. இன்னும் என்ன கட்டுக்கிறதுக்கு சுத்தினே இருக்கிறாரு. வாப்பாலான்றாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி 6 பிள்ளைங்க 6 பொண்ணு இருக்கு. அப்புறம் பேமானு ஒண்ணு என் கூடிய வைப்பாரு. நேத்துரா வந்தாரு, வந்து சண்டை போட்டான். என் கிட்ட வந்து செல்பால் அட்டை விட்டு கொண்டு என்ன வேலை நான் இருக்கிற என்ன தொழில் அந்த சொல்லி போயிட்டாரு. நேற்று அப்படியெல்லாம் இடமெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்க பூமாடி ஜாதியை வச்சுக்கு போற அது மாரி அதுல இருக்கிற பேபிக்கு தேவையாளுங்கெல்லாம் பாறை தேவையாளுங்கெல்லாம் அதெல்லாம் போக மாட்டேன். எங்க ஜாதியில போற தேவையாளா பற தேவையாளுங்களா? அதான் தேவையா பாறை தேவையாள் தான். நம்ம எல்லாம் போக மாட்டேன். பல்லு தான் உனக்கு அழகா இருந்திருப்ப. நீ போயிட்டு அவனுங்களை அவனை நம்பி அந்த பாட்டில் கடிச்சு அது மாதிரி ஆயிடுச்சா? இதனால உனக்கு வருத்தமா இல்லையா, கஷ்டமா இல்லையா? கஷ்டமான அதுக்குன்னா பண்ணலாம். அப்ப கருத்து தெரியாது, கருத்து தெரியும் முன்ன போயிட்டோம். இப்பதான் லெட்டர் பாபாரு அந்த அண்ணன் முத்து வைக்காரு பேசுவார், போன் தான் பேசுவாரு. பேச மாட்டான் நந்தி வந்துட்டோம்ல. எங்க அப்பா எங்க அம்மா வந்துட்டாலும் வந்துட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் ஆச்சு எங்களுக்கு பையனு. எதுக்கு இது அந்த தொழில போகக்கூடாது. நாங்க அப்ப 7 வயசுல போனப்ப சின்ன குழந்தைல இருக்குல்ல 7 வயசு எங்கப்பா. அழகா இருந்திருப்ப. அழகா இருந்திருப்ப, சூப்பரா இருந்திருப்ப. 7 வயசுல கூட்டு போய் சர்க்கஸ்ல விட்டாங்களா? எங்க அம்மா அப்பா விடல. அப்பா எங்க அப்பா வந்து பியூட்டி செலவுராட்சி கும்பல கூத்தாடி இருப்பாரு. எங்க அப்பா பியூட்டி தெரியுமாங்க? வீடூர் செலவுராட்சி கும்பல எங்க அப்பா கூத்தாடி இருந்தாரு. அப்பா வந்து போயிட்டு பிறகு அம்மா வந்து என்ன கையால அடிச்சுட்டாங்க. அப்ப வந்து 3வது 4வது படிச்சுக்கின்னு இந்த பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்து சொல்ல அம்மா அடிச்சுட்டாங்கன்னு சொல்ல ஒரு புக்கு ஒரு துணியை எடுத்துன்னு போனதான் அவர்கிட்ட போயிட்டேன். இந்த கிரகத்துக்கு சொன்னேன். அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டு பிறகு அப்புறமா எங்க அப்பா எங்க அம்மா வந்து கை மூலமா போலீஸோட வந்துட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மரண ஊதி பாட்டில கடிச்சு
ஐயோ ஒரு தொழில் பண்ணுமா. அங்க சந்தோஷமா இருந்தியா உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? என்ன சந்தோஷம், பல்லே போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன சந்தோஷம்? எப்படி சந்தோஷம்ன்ற? இப்பதான் ஒரு வருஷம் தான் பல்லு உண்டு, இப்பதான் அந்த ஒரு வருஷம் ஆகுது.